வெல்கம் டு வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நண்டு கறி சமைக்கலாம் வாங்க. மழைக்காலத்துக்கு நல்லா சுல்லுன்னு சாப்பிடலாம். இப்போ நண்டு ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன், சமைக்கக்குள்ளே காட்டுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை தண்ணிலாம் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது? யூடியூப்பில் பார்க்குறேன், திருவண்ணாமலை பக்கம்லாம் வர மழையும் வெள்ளமுமா கிடக்கு. ஆண்டவன் தான் அவங்களுக்கு இந்த சீற்றத்தெல்லாம் குறைக்கணும், எல்லாரையும் நல்லா வைக்கணும், எங்களையும் நல்லா வைக்கணும். மழை வெள்ளத்தில் எவ்வளோ வீடு போய் இறந்து நிற்பாங்க. இறைவன் தான் எல்லாத்துக்கும் இருக்கிறான். நண்டுக்கு தேவையான பொருளுங்க கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். வாங்க, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், ஒரு மூடி தேங்காய், 2 பழுத்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கு. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு உரல் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. தக்காளி 2 தக்காளி, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் இதில் 2 சின்ன சின்ன தக்காளி போட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கினோடனே மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் இது 4ஐயும் சேர்த்துடலாம். பச்சை வாசம் போனோன்னே இந்த நண்டை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டாங்க, கொஞ்சம் வதங்கிட்டான். இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க. பார்த்துங்களா, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் தக்காளி எல்லாம் ஊற்றணும்ல, போதுங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிட்டங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாருங்க, இப்போது நம்ம இதை வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். தேங்காயும் அதிலே சேர்த்துடலாங்க. தேங்காய் அரைச்சி போட இஷ்டம் இல்லைன்னு சொன்னாக்கா பால் கூட புழிஞ்சு ஊற்றிடலாம். இது நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். மலைக்கு ஏற்றாப்போல் காரமான நண்டு குழம்பு ரெடிங்க. மூக்கு சளி, மூக்கடைப்பு எல்லாம் போயிடும். நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. சோறு ரெடி ஆகிடுச்சுங்க, சோறு ரெடி ஆகிடுச்சு. சட்டி ஊறுக்காய், நார்த்தங்காய் ஊறுக்காய் ரெடிங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சட்டி ஊறுக்காய், நார்த்தங்காய் ஊறுக்காய் பிடிக்கும்? இதை ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.